வணக்கங்க. நான் 79வது வார்டு மாமன்ற உறுப்பினர் லக்ஷிகா ஸ்ரீ. நாளை நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டத்தை முன்னிட்டு தலைவர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு ஜெயந்திபுரம் வழியாக ரோட் ஷோ, அதாவது மக்களை எல்லாத்தையும் சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதன் ஒரு பகுதியாக வீரகாளியம்மன் கோயிலுக்கு பொதுமக்கள் எல்லாரும் வந்துட்டு நிழற்குடை வந்துட்டு கேட்டிருந்தாங்க. அதற்காக அமைச்சர் மாண்புமிகு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறையின் அமைச்சர் அப்ப மூர்த்தி அவர்கள் வந்துட்டு பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று நிழற்குடை வந்துட்டு பொதுமக்களுக்கு 50 லட்சம் ரூபாய் செலவுல வந்துட்டு அமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. அதை மக்கள் அனைவரும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வரவேற்கிறாங்க. முதலமைச்சர் அவர்களும் அதை வந்து திறந்து வச்சாங்க. அதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். மக்கள் இந்த மேற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் மக்கள் அனைவரும் உற்சாக வரவேற்பு வந்துட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த முறை வழங்கியிருக்கிறாங்க. நிச்சயம் வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே மேற்கு தொகுதியிலே எங்களது இருவர்ண வெற்றி கொடி உயர பறக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்பதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது. எம்.கே. ஸ்டாலின் அங்கிள் வந்தாங்க நம்ம ஜெயந்திபுரம் வீரகாளியம்மன் கோயிலுக்கு வந்து ரிப்பன் ஓபன் பண்ணாங்க கோயில் ஷெட்காக. ஸோ இது மக்கள்கிட்ட மனுலாம் வாங்கினாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. எங்க அண்ணி இந்த வார்டு கவுன்சிலர், 79வது வார்டு கவுன்சிலர் வி லக்ஷிகா ஸ்ரீ. எங்க அப்பா வந்து 80வது வார்டு வட்ட செயலாளர் ஏ.கே. கண்ணன். ஆமா, எங்க கையில தான். இல்ல, எதுவும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுண்ணா. எளிமையா எல்லாத்தையும் இது பண்றாரு. ரொம்ப ஜாலியா எங்கள்கிட்ட நான் பழகி இது பண்ணாருண்ணா. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கு. எங்க ஏரியாவுக்கு முதலமைச்சர் வந்தாங்க. நாங்க எல்லாம் வரிசையா நின்று வரவேற்பு கொடுத்தோம். எங்களை பார்த்த உடனே அவர் நின்று இறங்கி கை கொடுத்து உண்மைக்கே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். ஒரு கை அப்படியே பஞ்சு மாதிரி இருந்துச்சு. அந்த உற்சாகத்தை சொல்லவே முடியாது. நடிகரை பார்த்த மாதிரி இருந்துச்சு. உண்மைக்கே அவர் நல்லா இருக்கணும். எங்க கோயிலுக்கு வந்திருக்காரு. உண்மைக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் மனசு. இல்ல சார், கொடுக்கல. அவரு பாக்குறதுக்காண்டி தான் நாங்க வந்தோம். பார்த்துட்டோம். 3 மணி நேரம் நின்றுருக்கோம். பார்த்தோம். எங்க இடத்துல நின்னாரு. வீரகாளியம்மன் இருக்கு. எங்க இடத்துல நின்று எங்க கைய கொடுத்து எங்கிட்ட ரொம்ப பேசுனது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.